மக்களே, கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய பேர் வெஜ்ஜுக்கு மாறுவீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி, அதாவது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே ஃபார்மெட்டில் திண்டுக்கல் ஸ்டைல் காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் மஷ்ரூமை எந்த பக்குவத்தில் பண்ணணும், அதே மாதிரி எதுக்காக ஆயிலும் நெய்யும் சேம் ரேஷியோ ஃபாலோ பண்ணுறோம், ஒரு கேஸ் அடுப்பில் எப்படி தம் போடுறது, இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கான சீரக சம்பா அரிசி, 1 கிலோ அளவுக்கான மஷ்ரூம் எடுத்து மட்டன் பிரியாணி ஸ்டைலில் திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயில், அதே சேம் அளவுக்கான நெய் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சாப்பாடு சாஃப்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். அதுக்காக இது கூடவே பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்காக ஒரு 100 கிராம் அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நம்ம இந்த எண்ணெய் நெய்யிலேயே மிளகாத்தூள் போடும்போது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள், கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 8லேருந்து 10 கிராம் அளவுக்கான மிளகாத்தூள். இந்த பக்குவத்திலிருந்து பெரிய நல்லா கலர் மாறணும். புதினாவும் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு கலர் மாறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய பிரியாணியோடைய கலர் அவுட்புட் நல்லா இருக்கும். வெங்காயம் கலர் மாறின உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இது நார்மல் மட்டன் பிரியாணி மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி ஃபார்மேட்டில் பண்ணணும். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் மசாலா போட போகிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கான தக்காளி, ஒரு 100 கிராம் அளவுக்கான பூண்டு, 75 கிராம் அளவுக்கான இஞ்சி, ஒரு 150 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயம், இது கூடவே ஒரு 7லேருந்து 8 அளவுக்கான பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை கொஞ்சம் காம்போட இருந்தால் அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதை பவுடரா அரைச்சி போடுறதான் பிரியாணி மசாலா. அதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நான் இங்கே குவான்டிட்டியும் சொல்லிடுறேன், நீங்கள் வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்திய குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பட்டை ஒரு 8லேருந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் பாதி 5 கிராம் எடுத்துக்கோங்க, கிராம்பு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா பவுடரா அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பீங்க, பாய் ஜாதிக்காய் ஜாதி பத்தில ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது. பாய் வீட்டு ஸ்டைலுக்கு இது தேவை கிடையாது. நீங்க தேவைப்பட்டுச்சு ரொம்ப லாங் லாஸ்டா வைக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சமா ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கான உப்பு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கான உப்பு போட்டுக்கணும். புளிப்பு தன்மைக்காக நம்ம ஒரு எலுமிச்சைப்பழ சாறும் அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கான அல்லது ஒரு 50 ml அளவுக்கான தயிரை ஊற்றுறோம். இதெல்லாம் மசாலா நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுறணும். மஷ்ரூம் போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துல நம்ம உலவு ஊற்றிடலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் நான் செய்யணும் அப்படின்னா உலவு ஊற்றணும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அரிசி எப்போ ஊற போடுறது? எப்போ மஷ்ரூம் போட்டோமோ அதே பேரல் டைம் நம்ம அரிசி ஊற போடணும். அரிசி ஊற போடுற கணக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தை அளக்குறீங்களோ அதே அதுலேருந்து 1.5 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோலையில் அளக்குறீங்கன்னா அதுலேருந்து 1.5 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் இங்கே கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு 100 ml சேர்த்து ஊற்றுறோம், அவ்வளோதான். அதாவது இங்கே 1 கிலோ அரிசி ஊற்றிருக்கோம். ஸோ ஒரு 1.5 லிட்டர் + 100 ml ஆட் பண்ணால் போதும். இங்கே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அரிசி போடும்போது எந்த அளவுக்கு தண்ணி வடிகட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதுல உப்பும் காரமும் பார்க்கணும். உப்பும் காரமும் ஒரு நூல் சுருக்குன்றதா தான் சாப்பாட்டுக்கு அந்த உப்பும் காரமும் இறங்கும். இவ்வளவுதான். இது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்குவத்துல எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா தம் போடுறது தான். நம்ம இங்க கேஸ் அடுப்புங்கிறதுனால நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மேல ஒரு மூடி வச்சு கொஞ்சமா சுடு தண்ணி, ஒரு லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி தூக்கி மேல வெயிட் வச்சுட்டு கீழே ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி திறக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்துட்டு திரும்ப ஒரு பெரட்டணும். கீழே இருந்து மேல ஒரு பெரட்டணும். அப்ப மேல பாத்தீங்கன்னா லைட்டா நறுக்கரிசி மாதிரி தான் இருக்கும். பயப்பட தேவையில்லை, அது ஹீட்லயே புளிங்கிரும். பெரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மேல லோடு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஹை ஃப்ளேம் ஏற்றி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு சூப்பரான மட்டன் ஸ்டைல்லையே திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க.